இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இருளிலிருந்து ஒளிக்கு தள்ளும் ஒரு கூச்சல். தாவீதின் மகனே, எங்களுக்கு இறங்கும். தாவீதின் மகனே, எனக்கு இறங்கும் என்று ஒரு கூக்குரல் கூச்சலிட்டுக் கொண்டிருந்தது. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும். அற்புதமான வார்த்தைக்கு அற்புதமான பதில் கொடுத்து, செவிமெடுத்தல் மனித வாழ்வின் முதன்மைகளில் ஒன்று. எங்கள் குரல்களும் கேட்கப்பட வேண்டும் என்ற குரல் இன்று ஓங்கி ஒலிக்கிறது. அந்த ஒலித்த குரலுக்கு பதில் மொழி கொடுத்து ஆண்டவர் ஆசிரியளிக்கிறார். இருளிலிருந்து ஒளிக்கு தள்ளும் ஒரு கூச்சல். அதன் உண்மைத்தன்மையை வார்த்தையோடு கடந்து சிந்திக்கலாம் வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசீரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, லூக்கா நற்செய்தியில் பார்வையற்றவர் பார்வை பெற்ற நிகழ்வுக்கு முன்னும் பின்னும் இரு செல்வந்தர்களை பற்றிய பகுதியை நாம் வாசித்திருக்கிறோம், கவனித்திருக்கிறோம். இயேசுவை பின்பற்ற விரும்பிய செல்வரை பற்றியும் மிகுந்த செல்வம் வைத்திருந்த சக்கேயை பற்றியும் பார்க்கிறோம். இந்த மூன்று நிகழ்வுகளின் தொடர்ச்சியே ஆக தொடர்பு படுத்தி சிந்திக்கின்ற பொழுது பார்வை என்கிற பயணத்தில் முன்னேற்றமும் தெளிவும் நமது வாழ்க்கையில் கிடைக்க ஒரு கவன சிந்தனையை இங்கு இயேசு நம் முன் வைக்கிறார். இயேசுவை பின்பற்றி விரும்பிய செல்வர் நிலைவாழ்வை பற்றி தெளிவான பார்வை பெற விரும்பினாலும் தன்னுடைய பெரும் செல்வத்தில் இருக்கும் நாட்டத்தால் தன் அகப்பார்வையில் தெளிவு பெற முடியாததை நாம் பார்க்க முடிகிறது அல்லவா? அதன் தொடர்ச்சியாக வரும் பார்வையற்றவர் நிகழ்வில் அவர் மீண்டும் பார்வை பெற வேண்டும் தன் விருப்பத்தை இயேசுவிடம் தெரிவிப்பதை பார்க்கிறோம். அப்படி என்றால் அவரும் ஒரு விதமான பார்வையில் இருந்தும் அதில் திருப்தியடையாதவராய் மீண்டும் பார்வை பெற ஆசைப்படுவதை அவரது வார்த்தைகள் சுட்டி காண்பிக்கிறது. இயேசு அவருக்கு பார்வை தருவதை கடவுளின் ஆவி தெளிவுள்ள பார்வை தர செயல்படுத்துவதாக உணர்த்துகிறேன் நான். மூன்றாவதாக இடம்பெறும் சக்கேவின் நிகழ்வு அவர் உண்மையிலே அகப்பார்வை முழுவதுமாக பெற்றுக்கொண்டதற்கான செயல் வடிவத்தை பார்க்கிறோம். இந்த மூன்று தொடர்பு பகுதியில் ஆய்வில் நாம் கவனிப்பது என்னவென்றால், பார்வையற்றவர் பார்வை பெற்ற நிகழ்வுக்கு முன் உள்ள நிகழ்வில் செல்வந்தர் தெளிவான பார்வை பெறாமல் இருக்கிறார். அதன் பின் இடம்பெறும் நிகழ்வில் சக்கேயு தெளிவான பார்வை பெற்றவராக இருக்கிறார். இதுதான் உண்மையின் தன்மை. இந்த இரண்டு செல்வந்தரை பற்றிய நிகழ்வுக்கு இடையில் அமையும் இயேசு பார்வை கொடுக்கும் நிகழ்வு நமக்கு உணர்த்துவதெல்லாம், நாம் வாழ்வின் தெளிவான பார்வைக்கு ஆசைப்படுவர்களாக இருக்க வேண்டும். நமக்கு புறப்பார்வை இருந்தாலும் பார்வையற்றவர் இயேசுவிடம் கேட்டபோது, ஆண்டவரே, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்கிற ஆவல் நமக்குள் இருக்க வேண்டும். லூக்கா 18:41 தெளிவுபடுத்துகிறது. இரண்டு செல்வந்தர்களிடமும் ஆவல் இருப்பதை நற்செய்தி வெளிப்படையாக வெளிச்சமிடுகிறது. ஆனால் அந்த ஆவலை திருப்தி பெற செய்தவர் சக்கேயு என்ற செல்வர் தான். இது உணர்த்துவது என்னவென்றால், தெளிவான பார்வை என்பது மன ரீதியாகவோ அறிவு ரீதியாகவோ பெற்றுவிடும் நிலை மட்டுமல்ல, அது செயல் வடிவத்துக்கு இட்டு சென்றால் மட்டுமே முழுமையான தெளிவுள்ள பார்வை பெற்றதாக கருதப்படுகிறது. சக்கேவிடம் அவனது தெளிவுள்ள பார்வை தன் சொத்துக்களை வறியவர்களுக்கு திருப்பித் தரும் உறுதியால் செயல் வடிவம் எடுத்ததை பார்க்கிறோம். இக்கோணத்தில் சிந்திக்கிற பொழுது நமது பார்வைகள் இன்னும் எட்ட வேண்டிய தெளிவை எட்டவில்லை என்ற உள்ளுணர்வை நமக்கு தந்தால், இயேசுவிடம் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்ற ஆவலை வெளிப்படுத்தி முழு தெளிவான பார்வை பெற்று வாழ முயற்சி எடுப்போமா? ஆமன்புக்குரியவர்களே, ஏனென்றால் நமது வாழ்க்கையில் பலவிதமான வழிகளை கடந்து பலவிதமான துன்பங்களை கடந்து நாம் பயணம் செய்திருந்தாலும் ஒரு கூச்சல் தெளிவையும் ஆசிரியும் பெற்று தந்தது போல, இருளிலிருந்து ஒளிக்கு தள்ளும் ஒரு கூச்சல் மீட்பை கொடுத்தது போல,
என்று நாமும் கூக்குரலிட்டு ஜெபிப்போம். ஆண்டவரே, நாங்கள் மீண்டும் பார்வை பெற்று உமது பிள்ளைகள் என்ற உணர்வோடு வாழ எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.